வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்காகோ ஸ்கூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த சிக்காகோ ஸ்கூலுக்கு நியூ அரிஸ்டாட்டிலியன்ஸ்ன்ற பேரும் இருக்குது. ஏன்னா இவங்க அரிஸ்டாட்டிலோடைய அந்த கான்செப்ட் தான் எடுத்திருந்தாங்க. இவங்க அவங்களுடைய சென்ட்ரல் ஐடியா சொல்லிட்டு இருந்த அதே நேரத்தில் தான் நியூ கிரிட்டிசிசமும் அதில் இருக்கிற கிரிட்டிக்ஸ்லாம் அவங்க மேனிஃபெஸ்டோஸை சொல்லிகிட்டு இருந்தாங்க. 1930 பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு நியூ அரிஸ்டாட்டில்ன்ற பேர் ஏன் வந்ததுன்னா, அவங்க அரிஸ்டாட்டிலோடைய கான்செப்டான பிளாட், கேரக்டர் அண்ட் ஜானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இவங்க நியூ கிரிட்டிசிசம் ரொம்ப சப்ஜெக்டிவாக வெறும் ஐரணி அப்புறம் ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க அப்படின்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் நியூ கிரிட்டிக்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, லாங்குவேஜும் பொயட்டிக் டிக்ஷனும் ரொம்ப முக்கியம்னு. சிக்காகோ ஸ்கூல் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இதெல்லாம் ஒரு கவிதைக்கு அழகூட்டுறது அவ்வளோதான் அப்படின்றத அவங்க கருத்து. சிக்காகோவில் இருந்த முக்கியமான கிரிட்டிக்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் கிரேம், ரிச்சர்ட் மெக்கியோன், எல்டர் ஆலிசன், கேஆர் கெஸ்ட்டு, நார்மன் மெக்லீன், பெர்மண்ட் வேபர். இது ராமிலே சால்மன் கிரேன் அவர் தான் சிக்காகோ அரிஸ்டாட்டிலியன்ஸோடைய ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. இவர் தான் மற்ற கிரிட்டிக்ஸோடு சேர்ந்து சிக்காகோ ஸ்கூலோடைய மேனிஃபெஸ்டோவை கிரிட்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன்ற புக்கில் எழுதியிருக்காங்க. இது வெளியானது 1952. இதில் பார்த்தீங்கன்னா நியூ கிரிட்டிசிசமோடைய டெனன்ஸ் எல்லாம், அதாவது பாயிண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார்முலேட்டிக் மெத்தட் ஆஃப் கிரிட்டிசிசம் அரிஸ்டாட்டில் பாய்டிக்ஸ்லேருந்து இவங்க டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த சிக்காகோ ஸ்கூல் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் யூனிவர்சிட்டி ஆஃப் சிக்காகோவில் 1930 ஆரம்பித்து 1950 வரைக்கும் பிரபலமாக இருந்தது. ஆனாலும் கிரேமும் சிக்காகோ ஸ்கூல் அவங்க நியூ கிரிட்டிசிசம்லேருந்து மாறுபட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இலக்கிய படிப்புன்றது ஒரு சிஸ்டமேட்டிக் தியரி ஆஃப் லிட்ரேச்சராக அமையணும். அது ஒரு படைப்பை ஒரு க்ளோஸ் ரீடிங்காகவும் அந்த படைப்போடைய எக்ஸ்பிளிசிட் ரீடிங்காகவும் இருக்கணும்னாங்க. சிக்காகோ ஸ்கூல் அவங்க அரிஸ்டாட்டில் பாய்டிக்ஸ்லேருந்து தான் நிறைய விஷயங்களை எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு படைப்பை நம்ம படைப்பை முக்கியமாக படிக்கணும். அதை ஒரு ஆர்டிஸ்டோட ஹோலாக நம்ம கருதணும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜான்ஸில் லொக்கேட் பண்ணி தான் அதை படிக்கணும். அதே மாதிரி அந்த டெக்ஸ்சுவல் அண்ட் ஜெனரிக் இன்டென்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதான் இவங்க சொன்னது. ஆனால் நியூ கிரிட்டிக்ஸ் இல்லை பொயட்டிக் யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஐரணி, மெட்டஃபர், டென்ஷன், பேலன்ஸ் இதுக்கெலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லும் போது சிக்காகோ ஸ்கூல் அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி பிளாட், கேரக்டர், தாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நியூ அரிஸ்டாட்டிலியன்ஸ் ஃபார்மலிஸ்டிக் பொயட்டிக்ஸ்க்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாங்க. இவங்க மெமெட்டிக், டைடாட்டிக் அப்புறம் அஃபெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரை அங்கீகரித்தாங்க. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் 1930 50 வரைக்கும் இருந்தாலும் அமெரிக்கன் எஜுகேஷன் சிஸ்டமில் நியூ கிரிட்டிக்கல் டிஸ்போசிஷனால் இவங்களால் அதை தாண்டி இவங்க போக முடியலன்றதை நம்ம ஒத்துக்கு தான் வேணும். உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சிக்காகோ ஸ்கூலை பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.